ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் சீரியலில் வந்து நம்மளோட விஜய் ரோல் தாங்க. எஸ், நம்ம வெளிலா மாமா வீட்டுக்கு வராங்க. விஜய் கோவப்பட்டு வெளியே வீட்டுக்குள்ளே விடாமலே நில்லியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு ஆஷ் கோவப்படுறாரு. ப்ரெஸ் மீட்டும் வந்துடுறாங்க. ப்ரெஸ்ஸை வந்து யார் உங்களை இதெல்லாம் கேட்காம அரேஞ்ச் பண்ண சொல்லுது அப்படி இப்படின்ற பயங்கர கோவத்தில் வந்து வெளியே போங்க, எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு. இல்லை நியாயம் கிடைக்கணும், நீ லவ் பண்ண பொண்ணை எப்படி கைவிடலாம் அப்படின்ற மாதிரி ப்ரெஸ் கேட்குறாங்க. இதுக்கு நடுவில் தம்பி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகல, நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு மாமா வரும்போது மாமாவை அடிக்கிற மாதிரி விஜய் போகிறாரு. அப்போ வந்து இந்த விஜய்னு சொல்லி தாத்தா தடுக்கிறாங்க. ராகினியும் பாட்டியும் இருக்கிறாங்க. ஸோ ப்ரெஸ் மீட் மேலே டிஆர்பிக்காக வந்துடுறீங்களா அப்படின்னு ப்ரெஸ் மீட்டும் வந்து கோவப்பட்டு அவரை பற்றி தப்பாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து லவ் பண்ண பொண்ணை வந்து ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி எய்ம் பண்ணிக்கிறாங்க. போங்க வெளியே போங்கன்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டை வந்து அடித்து வெளியே அனுப்பிச்சிட்றாரு விஜய். எஸ், அவங்க நேராக வந்து கிளம்பி அங்கே போய்டுறாங்க நம்ம காவேரி வீட்டுக்கு. காவேரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னங்க நீங்கள் தானே விஜயோட ஒய்ஃப் அப்படின்னு வந்து சொல்லும்போது, அவங்க அம்மா வந்து காவேரியோட அம்மா வந்து இல்லை எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் அதான் தனியாக இருக்கிறோம் அப்படின்னாங்க. காவேரி எந்த வார்த்தையும் பேச மாட்டுறாங்க. எஸ், இதில் ப்ரமோவில் வந்த காட்சி வந்து இதில் வரலிங்க. காவேரி தான் என்னுடைய ஒய்ஃப்ன்ற சீனை வந்து நம்ம காவேரி வீட்டில் யாரும் வந்து பார்க்க முடியாமல் போயிடுது. ஸோ அந்த ஒரு சீனை வந்து இதில் பார்க்காதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா ஆகிடுது. ஸோ தாத்தா ப்ரெஸ் மீட் போன பிறகு வெயிலாவும் விஜய் அவங்க மாமாவும் வீட்டுக்கு வந்து பேசுகிறாங்க. காவேரி நிலைமை நினச்சி பாருங்க அப்படின்ற மாதிரி. பட் விஜய் கோவமாக தனியாக நிற்கிறாரு. இதுதாங்க இன்றைக்கி எபிசோடு. பார்ப்போம் அப்கமிங்கில் எந்த மாதிரி சீன்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.